டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு ஏற்கனவே ரேண்டம் வேரியபிள் என்னன்னு பார்த்தோம். டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் என்னன்னு பார்த்தோம். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் என்னென்னமோ டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த ரேண்டம் வேரியபிள்ஸை பற்றி யூஸ் பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை எப்படி நம்ம கேட்டகரிகளாக பிரிக்கலாங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இதில் அடுத்து பார்க்க போனால் ரேண்டம் வேரியபிளுடைய ஃபார்முலா. ஸோ ரேண்டம் வேரியபிளை நம்ம எடுக்கிறோம், எதுலேருந்து எடுப்போம்? ஒரு ஈவெண்ட் நடக்கு. அந்த ஈவெண்ட்லேருந்து ஒரு செட் ஆஃப் ரேண்டம் வேரியபிளை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ அது டிஸ்க்ரீட்டையும் ஃபாலோ பண்ணலாம். சம்டைம்ஸ் அது கண்டினியூஸையும் நம்ம செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ரைட். இப்போ இதுல இருந்து நமக்கு 2 வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, ரேண்டம் வேரியபிள் நம்ம என்னத்த கண்டுபிடிக்கும்? எதுக்கு நம்ம ரேண்டம் வேரியபிள் எடுக்கோம்னா, ஸோ அதில் இருக்கக்கூடிய பேசிக் பேராமீட்டர், அதாவது பேசிக் ஒரு எஸ்டிமேட் என்ன கண்டுபிடிக்கலாம்னா, மீனும் வேரியன்ஸும் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? ரேண்டம் வேரியபிள் எடுக்கக்கூடிய நோக்கமே இப்போ எந்த சர்வே எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம என்ன அப்ளிகேஷன் சரி, மீனை வச்சு மீன் ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு மீன்னா ஒரு ஆவரேஜ், ஒரு மீன் வேல்யூ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மீன் வேல்யூ. அதே மாதிரி வேரியன்ஸும் ஒரு முக்கியம் தான். நம்ம சர்வேல மீனும் வேரியன்ஸோட வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 எடுக்கிறது அப்படின்னா, அதுக்கு நம்ம ரேண்டம் வேரியபிள் தான் அதனால எடுக்கிறோம். ரேண்டம் வேரியபிள் எடுக்கக்கூடிய நோக்கம் என்னன்னா, மீனும் வேரியன்ஸும் ஃபைண்ட் பண்ணணும்னு நோக்கத்துல எடுக்கிறோம். இது நம்ம சர்வேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஓகேவா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரேண்டம் வேரியபிள் எடுக்கக்கூடிய பர்ப்பஸ் என்னங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேவா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.